ஜம்முவின் தெருக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியுள்ளன. சில கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. தெருவில் மக்களை காண முடிகிறது. முந்தைய இரவை பார்க்கும்போது இது மிகவும் வித்தியாசமாக உள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு வானத்தில் ட்ரோன்களை கண்டதாக ஜம்முவில் உள்ள உள்ளூர்வாசிகளிடமிருந்து எங்களுக்கு தகவல்கள் வர தொடங்கின. பின்னர் ஜம்முவில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் உள்ள கிராமங்களில் சிறிய ஷெல் தாக்குதல்கள் சத்தம் கேட்க தொடங்கியதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில் உள்ள ராஜௌரியில் இருந்தும் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தன. அங்கும் இரவில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ட்ரோன்களை பார்த்ததாக மக்கள் கூறினர். பின்னர் இந்திய அரசு செய்தியாளர் சந்திப்பில் ராணுவ நடவடிக்கைகளுக்கான நிறுத்தம் மீறப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தியது. அதன் பிறகு விரைவில் இவை அனைத்தும் நின்றுவிட்டன. காலையில் உள்ளூர்வாசிகளிடம் நாங்கள் விசாரித்தோம். இரவு அமைதியாக இருந்ததை அவர்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தினர். ஜம்மு அருகே பாகிஸ்தான் எல்லையில் வசிப்பவர்கள் காலையில் கிராமத்தில் சில ஷெல்களை பார்த்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் வீடுகளுக்கு சேதம் ஏதும் ஏற்படவில்லை என கூறினர். இதுவரை எங்களிடம் உள்ள தகவல்கள் இதுதான். ஜம்முவின் தெருக்கள் அமைதியாக தெரிகின்றன. மாலையில் சில தகவல்கள் வர தொடங்கின. நகரின் பல பகுதிகளில் வெடிப்பு சத்தம் கேட்டது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இது எப்படிப்பட்ட சண்டை நிறுத்தம் என்று எக்ஸ் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். ஸ்ரீநகரின் பல இடங்களில் தாக்குதல் நடைபெற்றதாக தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. இரவு நெருங்கிய போது இதுபோன்ற செய்திகள் வருவது நின்றுவிட்டது. இரவு முழுவதும் இயல்பாக இருந்தது. ஸ்ரீநகர் மற்றும் பாரமுல்லா நெடுஞ்சாலையில் இன்று வாகனங்கள் அதிகமாக செல்வதை பார்க்க முடிகிறது. மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வருகின்றனர், வேலைக்கு செல்கின்றனர். சண்டை நிறுத்த அறிவிப்பு தொடரும் என்ற நம்பிக்கையில் மக்கள் வழக்கமான வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். ஜெய்சல்மேரின் ராஜஸ்தான் இஸ் கெய்னிங் நார்மல். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. இது ஒரு எல்லை மாவட்டம். இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் உச்சத்தில் இருந்தபோது இங்கு நிலைமை மிக மோசமாக இருந்தது. மார்க்கெட் மூடப்பட்டிருந்தது. சாலைகளில் காவல்துறை வாகனங்களை மட்டுமே பார்க்க முடிந்தது. அவர்கள் கடைகளை மூடுமாறு கூறிக்கொண்டிருந்தார்கள். நேற்று வரை சாலைகளில் எந்த நடமாட்டமும் இல்லை. ஆனால் சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு சாலையில் ஏராளமான மக்களை காண முடிகிறது. மார்க்கெட் திறந்திருக்கிறது. உணவு விடுதிகளிலும் தேநீர் கடைகளிலும் மக்களை காணலாம். மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். இங்கிருப்பவர்களிடம் பேசும்போது சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறுகின்றனர். ஜெய்சல்மரில் உள்ள ஹனுமான் சவுக் பகுதியில் மக்கள் நேற்று சண்டை நிறுத்த அறிவிப்பை கொண்டாடினர். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் மற்றும் இந்திய ராணுவத்துக்கு ஜெய் என கோஷங்களை எழுப்பினர். இருப்பினும் அருகில் உள்ள பார்மர் மாவட்டத்தில் எரிகணைகளை பார்த்த பிறகு இங்குள்ள மக்களிடையே பதற்றம் அதிகரித்தது. சண்டை நிறுத்த ஒப்பந்தம் பின்பற்றப்படாவிட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். We are in Surankot in Jammu and Kashmir and this place is around 40 kilometers. நாம் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சூரன்கோட்டில் இருக்கிறோம். இந்த இடம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சனிக்கிழமை மாலை இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தம் அறிவித்தன. அதைத் தொடர்ந்து சூரன்கோட்டில் மோதல் நிறுத்தம் நீடிக்குமா என்பது குறித்து நிறைய அச்சங்களும் கவலைகளும் எழுந்தன. 3 மணி நேரம் கழித்து இரவு 8 மணி அளவில் வெடிப்பு சத்தங்கள் கேட்டன. சில துப்பாக்கி சூடு சத்தங்களும் கேட்டோம். சூரன்கோட்டின் வான்பரப்பில் ட்ரோன் காணப்பட்டதாகவும் இந்திய பாதுகாப்பு படைகள் அந்த ட்ரோனை சுட்டதாக எங்கள் வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நேற்று மாலை சூரன்கோட்டில் உள்ள மக்கள் முந்தைய இரவை போலவே மீண்டும் எதுவும் நிகழுமா என பயந்தனர். நேற்று இந்த இடம் முற்றிலும் வெறிச்சோடி இருந்தது. பலர் இந்த நகரத்தை விட்டு வெளியேறினர். இங்கே இருந்தவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க விரும்பினர். இரவு செல்ல செல்ல நகரம் ஆள் அரவமின்றி காணப்பட்டது. மின்தடை ஏற்பட்டது. இரவை கழிக்க மக்கள் காத்திருந்தனர். அதிர்ஷ்டவசமாக இரவில் ஷெல் தாக்குதல்கள் அல்லது துப்பாக்கி சூடுகள் எதுவும் நடக்கவில்லை. சூரன்கோட்டில் அமைதியான இரவாக இருந்தது. நேற்று முற்றிலும் இந்த இடம் வெறிச்சோடி காணப்பட்டது. மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர ஆரம்பித்துள்ளனர். வாகனங்களை காண முடிகிறது. சில உள்ளூர் பேருந்துகளும் செயல்பட தொடங்கியுள்ளன. இங்கு எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புவது போல் தெரிகிறது. Some local buses have also started flying and it seems that things are getting back to normal here.